எக்ஸ்கியூஸ் மீ, இவரை பார்த்திருக்கீங்களா? ஏய், செத்து போன மாமாவை ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டு இருக்கியா பூர்வா? அப்படின்னா உனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லு. என்ன பண்ண முடியும்? நீ அவ்வளோ பாவம் பண்ணிருக்க. ஏய், என்ன நீ அவ்வளவு தப்பு கணக்கு போடாத பூமி. கேபி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இங்க பாரு, கேபி வாட்ச். உனக்கு இப்பதான் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைச்சேன். பாவம், உன் பைத்தியம் உச்சக்கட்டத்துல இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த மாதிரி வாட்ச் வேற யார்கிட்டயும் இருக்காதா? உன்கிட்ட பேசிட்டு இங்கே என்னன்னா உன் பைத்தியம் எனக்கு ஓட்டிக்குமோன்னு எனக்கே பயமா இருக்கு. நான் வரேன். நில, நீ எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? கையில எதுக்கு டிஃபன் வச்சிருக்க? இப்ப என்ன உனக்கு சொல்லணுமா? சொல்லி தாண்டி ஆகணும். எதுக்கு சொல்லணும்? வா காட்டுறேன். என்ன காட்ட போற? ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கிற என் புருஷனு. உன் புருஷனுக்காக இவ்ளோ பெரிய கேரேஜ் எடுத்துட்டு வரியா? 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஊட்டி விடுவோம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏன் நீ வந்து சாப்பிடுறியா? வா வந்து சாப்பிடு. உன்ன மாதிரி ஆளை எதிர்க்கணும்னா இப்படிலாம் சாப்பிட்டுதான் தெம்பா இருக்க முடியும். பூமி, என்னாச்சுமா? மாமா, உங்க கையில இருந்த வாட்ச் எங்க மாமா? எங்கேயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேமா. அந்த வாட்ச் அபூர்வா கையில கிடைச்சிருக்கு மாமா. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு அபூர்வாக்கு சந்தேகம் வந்துருச்சு மாமா. உங்க போட்டோவை காட்டி எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்கா. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு சேஃப்டியே கிடையாது மாமா. உடனடியா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் மாமா.